பங்குச்சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு பெரிய இறக்கத்திலையும் பேங்க் நிஃப்டியும் ஒரு பெரிய இறக்கத்தில் முடிவடைந்தது. சர்வதேச நாடுகளுடைய பங்குச்சந்தையின் வீழ்ச்சியின் காரணமாக நம்ம சந்தையும் இன்னைக்கு ஒரு இறக்கத்தில் முடிவடைந்தது. மோபிக்விக் அண்ட் விஷால் மெகா மார்ட் இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய ஐபிஓ ரீசெண்டாக வந்துச்சு. நேற்று ரெண்டுமே லிஸ்டிங் ஆனது. லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் மோபிக்விக் ஒரு மடங்குக்கு மேல ஏற்றத்தில் இருக்கு. விஷால் மெகா மார்ட் நல்ல பிரைசிங்க்கு லிஸ்டிங் ஆகி தற்போது ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்குது. ஜின்கா லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடைசி ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு மடங்கு இந்த ஷேர் உயர்ந்திருக்குது. ரீசெண்டாக தான் இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ வந்துச்சு. நீங்களும் இந்த ஷேரை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துக்கு இல்லாம தான் இருக்கு. இருந்த போதும் ஒரு ஏற்றத்தில் இந்த ஷேர் இருக்குது. மஸ்டா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 100 கோடி ரூபாய்க்கான மதிப்புள்ள ஒரு சிறிய ஆர்டர் இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. இன்ஜினியரிங் செக்டர்ல இந்த நிறுவனம் இருக்காங்க. புரோட்டியான் கவ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் செக்டர்ல இந்த நிறுவனம் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவையான டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாம் இந்த நிறுவனம் தந்துட்டு இருக்காங்க. கடைசி வருடம் தான் இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ வந்துச்சு. ஐபிஓ வந்ததுலேருந்தே ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்கு. சமீபத்திய ஹைலேருந்து ஒரு சிறிய இறக்கத்தில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக் நல்லா இருக்குமான்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க.